தவறில் இருந்து திருத்திக் கொள்ளுதல்ன்றது எல்லாரும் நிகழ்த்தக்கூடிய ஒன்று தான் வச்சுக்கலாம். கடந்த காலத்தில் வந்து அப்படி நிகழ்ந்திருக்கலாம். அதாவது பாஜக ஆர்குமெண்ட் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். இதனுடைய பர்சனல் ஆர்குமெண்ட் கிடையாது. பாஜக தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்திய இறையாண்மைக்கு அல்லது இந்தியாவின் இது வந்து உள்நாட்டு சூழலை வந்து மோசமாக்கிடும் அப்படின்னு தான் அவங்க வந்து விளக்குறாங்க. 2002 இதே மாதிரி ஒரு திருத்தம் நடந்தது. SIR. வணக்கம். சமூக நிகழ்வுகள் குறித்தும் அன்றாட அரசியல் நடவடிக்கைகள் குறித்தும் நம்ம தொடர்ச்சியாக பேசி வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே வந்து விவாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமா SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற ஒன்றை வந்து இந்திய தேர்தல் கமிஷன் வந்து உருவாக்கியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்தியாவுக்கு ஓட்டு வந்ததுன்றது ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாறில் 21 வயதானவர்கள், முன்னாடி 21 வயதானவர்கள் எல்லாருமே ஓட்டளிக்கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னுடைய முயற்சியால் கொண்டு வந்தார். இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது இது வந்து ஹரியானாவில் வந்து 25 லட்சம் ஓட்டர்களை வந்து நீக்கிட்டாங்க, பீகாரில் வந்து 65 லட்சம் ஓட்டர்களை நீக்கிட்டாங்க. இப்படி இது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல பலரும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மோகன்? அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க, தேசமே வந்து இந்த பிரச்சனையில் வந்து ஒரு பெரிய கவனம் செலுத்திருக்கு. ஆனால் சிவில் சமூகம், இந்திய சிவில் சமூகம் இன்னும் இதை குறித்து அக்கறை கொண்டதா தெரியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இது மேலே வந்து குறிப்பாக காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், கேரளாவில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கட்சி சார்பாக ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட்டு நமக்கு வந்ததுன்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு உண்டு. முன்னாடி வாக்குரிமை என்பது வருமான வரி செலுத்துவோர், பட்டதாரிகள், நிலச்சு வந்தார், இவங்களுக்கு மட்டும் இருந்த காலகட்டம் மாறி அனைவருக்கும் வாக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை தாக்கல் செய்த போது பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது, அரசியல் ரீதியாக நாம் அனைவரும் சமம். அரசியல் ஜனநாயகம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியோடைய வெரி ஃபண்டமெண்டல் வந்து ஓட்டிங். அரசியல் ஜனநாயகத்துடைய அடிப்படை என்பது வந்து வாக்கு செலுத்துதல். இந்த வாக்கு சிட்டு வந்து பேலட் எல்லாத்தையும் மாத்திடுமா அப்படின்னா அது வேற. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸில இந்த வாக்கு செலுத்துறதே வந்து ஒரு கேள்விக்குள்ளாகும் பொழுது அது வந்து இங்க இருப்பது ஜனநாயக அரசா அல்லது இது என்ன பாசிசத்தை நோக்கி போதா என்ற ரீதியில தான் நம்ம இல்ல இது ஒரு இடையிட்டு ஒரு கேள்வி. அதாவது நீங்க ஒரு தரப்புல சொல்றீங்க, எதிர்கட்சிகள் அதாவது பாஜக அல்லாத அல்லது பாஜக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் வந்து விமர்சனத்தை முன்வைச்சுட்டே இருக்காங்க. ஆனா பாஜக தரப்புல இருந்து சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருந்து குடிபெயர்ந்து இந்தியாவுக்கு வந்து அவர்கள் வந்து குடியுரிமை பெற்றிருக்காங்க. அது வந்து இந்திய இறையாண்மைக்கு அல்லது இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிரானது. அதனால இதை களையெடுப்பதற்காகத்தான் நம்ம வந்து இப்படி ஒரு வழிமுறையை வந்து சொல்றோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு அவங்க சொல்றதை பார்க்கும்போது நியாயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல, எல்லாத்தையும் சொல்லும் போது நியாயமா தான் இருக்கு. 3 விவசாய சட்டங்கள் வந்து, தொழிலாளர் சட்டங்கள் வந்த போதா இருக்கட்டும், விவசாய சட்டங்கள் வந்த போதா இருக்கட்டும், CAA, NRC, NPR, நீங்க இயல்பா மக்கள் கிட்ட ஒரு பார்வை என்ன இருக்கும்னா, எதையும் ஒரு அரசு ஒழுங்குபடுத்துறேன்னு வரும் பொழுது மக்கள் அதை ஆதரிப்பாங்க. உதாரணத்துக்கு 500 1000 செல்லாதுன்றது, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரியர் சம் ஆஃப் சோ அண்ட் சோ, அதை வந்து ஆர்டர் டிராஃப்ட்னு ஃபினான்சியல் லாங்குவேஜ்ல அது வந்து ஆர்டர் டிராஃப்ட், டிமாண்ட் டிராஃப்ட் மாதிரி அது ஒரு ஆர்டர் டிராஃப்ட். ப்ராமிஸ் பண்ணவர் ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஆனா பிரதமர் மோடி முன்னிலை வந்து இது செல்லாதுன்னு அறிவிச்சாரு. மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ரோட்ல நின்னாங்க, ஆதரிச்சாங்க. இல்ல மக்கள் எல்லோரும் ரைட், எல்லாரும் எல்லா பிரபலங்கள் எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா முதல்ல அரசு சொன்ன விஷயம் என்ன? கருப்பு பணம் ஒழிக்க போகுது, நாங்க எல்லாத்தையும் அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரோம். அப்ப எத்தனை லட்சம் கோடி இருந்ததோ அத்தனை லட்சம் கோடியே வந்துருச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க டிவிடெண்ட் வாங்குவோம் ரிசர்வ் பேங்க்ல இருந்து, பாதி பணம் வராது, அதனால அந்த பணத்துக்கான டிவிடெண்ட் வந்து நாங்க ரிசர்வ் பேங்க்ல இருந்து வருவோம், இதனால நம்மளுடைய எக்கனாமிக் வந்து எங்கேயோ போகுது. ஆனா நடந்தது என்ன? வங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, அதை ஊக்குவிக்கிற, அதை உறுதிப்படுத்துவதற்காக, பேங்க் டிரான்சாக்ஷனை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு மறைமுக வேலை செஞ்சாங்க. ஸோ எல்லா வேலைகள் செய்யும் போதும் அரசு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒழுங்குபடுத்த போகிறோம், இதை வந்து சரி செய்ய போகிறோம், இதை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வேலைக்கு வரவங்களும் மானிட்டர் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையிலே மானிட்டரான்னு கேட்டால் மானிட்டராக இருக்காது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல்.
அதனால அந்த மானிட்டர்ன்ற டைலாக்குள்ள நம்ம போக வேண்டாம், பின்னாடி அதை போய் ஒளிஞ்சுக்க வேண்டாம். எல்லா நாட்டிலையும் இந்த மைக்ரண்ட் பிரச்சனை வந்து அது இருக்கதான் செய்யும். இல்லை இப்போ நமக்கு வந்து என்னன்னா இந்தியாவை சுற்றிலும் இருக்கிற நாடுகள் கிட்ட நமக்கு வந்து இணக்கமான சூழல் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த பக்கம் பாகிஸ்தானா இருக்கட்டும். கேட்கிறேன், இத்தனை நாட்கள் இந்த 4 ஆண்டுகள்ல இதனால் தேர்தல் என்ன சொல்ல வராங்க இந்திய அரசு? நம்மளுடைய வாக்கு பதிவு என்பது ரொம்ப 60-70 ஆமா ஆமா. இந்திய அரசு என்ன சொல்லுது? நாங்க வந்து இந்திய இறையாண்மை நோக்கத்தில் தான் இந்த வேலையை செய்யறோம். இந்திய இறையாண்மைக்கு இன்னைக்கு எதனா அச்சுறுத்தல் இருக்கா? அச்சுறுத்தல் இருக்கிறதா பாஜக சொல்லுது. இருக்கு. அது நடைமுறையில என்ன நடந்திருக்குன்னு எதனா ஆகியிருக்கா? இது வந்து வாக்கு செலுத்தும் முறையில வந்து இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு தரப்பு ஊடுருவல்னால தேர்தல் முடிவு நீங்க தானே 3 முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஓகே, 3 முறையே நீங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி வந்தேரிகள் நிறைய பேர் வந்து ஓட்டு செலுத்தி இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா இருக்கு. ஆமா, அதான பாஜக ஆர்குமெண்ட். அப்ப பாஜக ஆர்குமெண்ட், அப்ப நீங்க வந்தேரிகள் ஓட்டு போட்டு நீங்க பிரதமர் ஆயிருக்கீங்களா? நீங்க எம்பியா இருக்கிறீங்களா? இத்தனை மாநிலங்கள்ல நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்களா? வெளிநாட்டு ஊடுருவல் நடந்திருக்கா? அப்ப உங்க தேர்தல் வெற்றியை ரத்து பண்ணிடலாமா? சரி, இந்த அளவுக்கு கேள்வி இது வந்து புதுசு கிடையாது. ஆனாலும் கூட ஒண்ணு வச்சுங்களேன், எப்பவுமே வந்து தவறில் இருந்து திருத்திக் கொள்ளுதல்ன்றது எல்லாரும் நிகழ்த்தக்கூடிய ஒண்ணுதான் வச்சுங்களேன். கடந்த காலத்தில் வந்து அப்படி நிகழ்ந்திருக்கலாம். அதாவது பாஜக ஆர்குமெண்ட் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வச்சுங்களேன். இதனுடைய பர்சனல் ஆர்குமெண்ட் கிடையாது. பாஜக தரப்பு என்ன சொல்லுதுன்னா இந்திய இறையாண்மைக்கு அல்லது இந்தியாவின் இது வந்து உள்நாட்டு சூழலை வந்து மோசமாக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து விளக்குறாங்க. 2002 இதே மாதிரி ஒரு திருத்தம் நடந்தது, எஸ்ஐஆர். அன்னைக்கு பாஜக ஆட்சி தான். அன்னைக்கு இத்தனை பேர் வந்து இப்படி விழுந்தடிச்சுட்டு வந்து பதறினாங்களான்னு தெரியல. நடந்த பிரச்சனை என்னன்னா, பீகார்ல நீங்க வந்து கிட்டத்தட்ட 64 லட்சம் வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்குல இருந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு பிரஸ் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அவர் பண்ற டெமான்ஸ்ட்ரேஷன்ல அவர் என்ன சொல்றாரு? ஒரே வீட்டுல 100 வாக்காளர் இருக்கிறாங்க. அது வந்து ஏறத்தாழ ஒரு 10க்கு 10 வீடா தான் இருக்கு. அதுல 100 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப XXXYYன்னு பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் செத்து போனவங்களை வந்து பேர் நீக்கம் பண்ணன்றது எல்லா அரசியல் கட்சி இருக்கக்கூடிய கோரிக்கை தான். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இவங்க திட்டமிட்டு ஒரு தரப்புகளுடைய வாக்குகளை நீக்குவதற்காக இந்த எஸ்ஐஆரை புறவாசல் வழியாக பாஜக பயன்படுத்துகிறது. குறிப்பா SC ST முஸ்லிம் மைனாரிட்டி இவங்க வாக்கை இல்லாமல் ஆக்குவதுதான் இதோடைய முக்கிய நோக்கமா இருக்கு. இப்ப பாஜக அதுதான் நீங்க நீக்கப்பட்டவங்க சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான் இருக்கு. இப்ப ராகுல் காந்தி போன்ற அதான் சொல்றாங்க. இல்ல இப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் சரியான ஆவணங்களை வந்து எங்களிடம் கொடுக்கும்போது இது நாங்க வந்து ஏன் நீக்க போறோம் அப்படின்னு தான் வந்து பாஜக தரப்பு சொல்ல. இந்திய தேர்தல் ஆணையம் அதான சொல்லுது. நீங்க வந்து 2011 தேர்தலின் போது திருவிளக்கின் கீழ் இருந்தவங்களுக்கு கூட வாக்கு கொடுத்தாங்க. அவன் ஏன் திருவிளக்கு கீழே இருக்க வீடு இல்லாம இருக்கிறான்ற குறித்து யோசிக்கணும் நம்ம, அது வேற. ஆனால் ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஆவணங்கள் வச்சுட்டு தான் கொடுக்கணுமா? அவங்க ஆதார் அட்டை வச்சுக்கிறாங்க, 12 ஆவணங்கள் கேக்குறீங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எல்லாரும் அந்தந்த மாநிலங்கள்ல வசிக்கல. தமிழ்நாடே நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி 34 லட்சம் பேர் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ். இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்க எல்லாம் வருவாங்க. நீங்க 3 முறை வீட்டுக்கு வருவீங்க, நீங்க 3 முறை கிராஸ் செக் பண்ணுவீங்க. அந்த 3 முறையில ஒரு முறை இல்லைன்னா கூட அவருக்கு வாக்கு இல்லை. எந்த மக்களும் நான் இவ்வளவு நேரம் செலவு பண்ணி இவ்வளவு விஷயம் செலவு பண்ணி என் வாக்கை உறுதிப்படுத்தி வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்திருந்தா வந்து 100 விழுக்காடு வந்து ஓட்டு பதிவா இருக்கும். நமக்கு 64 65 வந்து வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய அதுவும் ஒரு கணிசமான சதவீதம் 2011 சென்சஸின் படியே நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கு. இப்ப அவங்களா எப்படி வருவாங்க? நீங்க கொடுத்திருக்கிற நேரம் 1 மாசம். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் 2002 எஸ்ஐஆரோட ஒப்பிட்டு பார்க்கணும், அந்த இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். 12 ஆவணங்கள்ல எதனா ஒண்ணு கொடுக்கணும். இல்ல எனக்கு ஒரு சின்ன கேள்வி, எனக்கு தெரியாம நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒழுங்கா பதில் சொல்லு. இல்ல எனக்கு ஒரு கேள்வி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2002 நான் வந்து எனக்கு 18 வயசு ஆயிருக்காது, சின்ன பையன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா? 2002 என்னுடைய அப்பா ஓட்டு போட்டிருப்பாரு. நான் வந்து எஸ்ஐஆர்ல வந்து கேட்குறாங்க, ஓகே 2002 உறவினர் இதோட ரிலேஷன்ஷிப்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் இறந்துட்டாரு. இதெல்லாம் எப்படி வந்து அகாமடேட் பண்ணுவாங்க? அததான் நான் கேட்கிறேன். இததான் வந்து உச்ச நீதிமன்றಕ್ಕೆ வினா எழுப்பு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அது இந்திய தேர்தல் ஆணையம் தான், இந்திய அரசின் தேர்தல் ஆணையம் கிடையாது. இந்திய மக்களுடைய தேர்தல் ஆணையம், இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. அது சேஷன் தான் அதை சொல்லுவாரு.
நான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, ஐ எம் நாட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அந்த தன்னிச்சையான அந்த சுயாட்சியம் இது வந்து ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இழந்திருக்குன்ற. தேர்தல் ஆணையம் இப்படி தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு மக்கள்கிட்ட இருந்து இயல்பா ஆதரவு தானே வரணும். ஏன் இத்தனை எதிர்ப்பு வருது? அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புதுன்ற. ஒருவேளை இப்ப நீங்களே சொல்றீங்க 2002 என் உறவினர் யாருன்னா ஓட்டு போடணும். இப்ப எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு ஓட்டு இல்லையா? உங்களுக்குன்னா 2002 எனக்கு 2002 நான் 2வது படிச்சிருந்தேன். நான் யாருக்கிட்ட போய் இப்ப நான் கேட்கறது? என் சொந்தக்காரங்க யாரும் ஓட்டே போடலன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு, பழங்குடிகள் கிட்ட இவங்க கேட்கிற ஆவணங்கள். இன்னைக்கு மரியாதைக்குரிய MP ரவிக்குமார் அவர்கள் ஜூனியர் வீரர்களை விரிவா ஒரு கட்டுரை எழுதிக்கிறார். பீகார்ல பல தொகுதிகள்ல 3000-2000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்குறாங்க. 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலேயே சராசரியா 4000 ஓட்டு 5000 ஓட்டு காலியா இருக்கு. அப்ப இது தேர்தல் முடிவுல பிரதிபலிக்குமா பாருங்க. அப்ப இதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஏற்கனவே தேர்தல் முடிவுகள்ல பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சிகள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அது குறித்து பெரிய விவாதங்கள் நடந்து, பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்து. அதுபடி பார்த்தாலே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருக்க முடியாது. இன்னைக்கு சரி எல்லாத்தையும் லீகலைஸ் பண்றோம், நீ வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டுக்கும் எண்ணிக்கைக்கும் தான் எங்களை கண்டுபிடிக்கிறீங்க, நான் என்ன பண்ண போறேன், ஓட்டே இல்லைன்னு சொல்றேன். ஒரு பூத் லெவல் ஆபீசர் வருவாரு, உங்களை 3 முறை பரிசோதிப்பாருன்னா எனக்கு புரியல, இது எப்படி வந்து சாத்தியப்படுத்த முடியும்ன்ற. நீங்க இது தொடர்ந்ததுன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 20 லட்சம் வாக்கு காலியாகும். ஓகே, இது கண்டிப்பா தேர்தல் முடிவுல எதிர்கொள்ளிக்கும் இல்லையா? தேர்தல் முடிவுல எதிர்கொள்ளிக்கலாம். ஏற்கனவே ஏங்க இப்ப நம்மளை போன்றது கூட தான் இருக்கு. இப்ப வடசென்னையில பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு கடந்த பாராளுமன்ற. தென் சென்னையில வருது. எதனால? வட இந்தியர்கள் வாக்கு அங்க நிறைய இருக்கு. அது நான் உழைக்கும் மக்களை சொல்லல, வட இந்திய பனியாக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க இவங்களதான் ஆதரிக்கிறாங்க. சோ அதெல்லாம் கூட யோசிக்கலாமா? அதெல்லாம் விவாதத்துக்குரியதான். அவங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கா, அங்கேயும் ஓட்டு போடுறாங்களா, இங்கேயும் ஓட்டு போறாங்களா, இதெல்லாம் கண்காணிக்கணும். இல்ல. ஆனால் இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் கையாளக்கூடிய இந்த முறை அது இந்த நோக்கத்துக்காக செய்யப்படல. அதன் நோக்கம் வந்து ரொம்ப கொடூரமானதா இருக்கு. அதன் நோக்கம் உழைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சிறுபான்மை மக்களின் வாக்கை மறைமுகமாக பறிக்கும் நோக்கத்தோடு நடக்கும். அந்த நோக்கத்துல இருந்துதான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்யுது. அதனாலதான் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஓரணியில நின்று எதிர்க்கிறாங்க. இப்போ இது பறிக்கும் நோக்கம்னா அது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதுதான் இல்லையா? ஏன்னா வந்து நமக்கு எல்லோருக்கும் ஒரு அரசமைப்புக்குள்ளேயே போனோம். பேசிக்குங்க, ஒரு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஒரு அடிப்படை, ஒரு அரசியல் ஜனநாயகத்தோட அடிப்படை வாக்கு செலுத்துவது. உன் நாடு ஜனநாயக நாடா இல்லையான்றதுக்கு நீ அங்க யாருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிற மறுத்திருக்கிறன்றதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. முதல்ல பொலிட்டிக்கல் டெமோக்ரஸில நீங்க இன்னாருக்கெல்லாம் வாக்கு இல்லைன்னா அதை ஜனநாயக நாடுன்னு எடுத்துக்க முடியுமா? முஸ்லீமுக்கு வாக்கு தரக்கூடாதுன்றதுன்னு அவங்க கொள்கை. ஆமா, அவங்க கொள்கை. இதை மறைமுகமா செய்யறாங்கன்றனால SC ST கிட்ட கூட இருக்காதுங்க இந்த மாதிரி அத்தனை ஆவணங்கள். நான் தான் சொல்றேன்னா, ஒரு தெருவிளக்கை வைத்து கொடுத்திருக்கிறாங்க 2011 தெருவிளக்கு நம்பர் 231 லைட் லேம்ப் நம்பர், இவருக்கு ஓட்டு. அவரு ஓட்டர் ஐடி வச்சுட்டு மத்த ஆவணங்களை வாங்குவாரு. தேர்தல் ஆணையம் எதுக்கு இத்தனை ஆவணம் கேக்குது? உனக்கு என்ன அதுல வேலை? தேர்தல் அடையாள அட்டை என்னுடைய குடியுரிமையை உறுதிப்படுத்தாது. ஆமா, அது சிட்டிசன்ஷிப்கான டாக்குமெண்ட். அப்படி இல்லாத போது நீங்க ஏன் இத்தனை ஆவணம் கேக்குறீங்க? ஆதாரமே கூட சிட்டிசன்ஷிப்கான டாக்குமெண்ட் இல்லன்னா வந்து இப்ப எதுவுமே சிட்டிசன்ஷிப்கான ஆதாரம் இல்ல. நான் சிட்டிசன்ஷிப்கான உறுதிப்படுத்தணும்னா ஒருவேளை என்ன யாருன்னா 3 தலைமுறை நான் காட்டணும். சோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு இதுல நான் நம்ம பேசு பொருளா ஆக்க வேண்டியது, தமிழ்நாடு அரசு இது குறித்து சரியான அக்கறை செலுத்தியதா என்பது கூட நம்ம விவாதிக்கணும். இல்ல, ஏன்னா அவங்கதான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம்ல பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு சார்பா நடத்தி இருக்கணும். ஏற்கனவே வந்து கேரளா, அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரியான இதை தடுப்பதற்கான வாய்ப்புகளோ அல்லது இதை இன்னும் சரியாக நெறிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். ஏன்னா வந்து இப்போ SIRன்றது நமக்கு 1951 அல்லது 54 நினைக்கிறேன், இது வரைக்கும் ஒரு 6 தடவை நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது.
அப்போ இது வழக்கமாக வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறது தான். இதை வந்து இன்னும் ஒழுங்குபடுத்தி இதை சரியாக மாற்றுவதற்கான டைரக்ஷனை வந்து உச்சநீதிமன்றமோ இல்லை வந்து இந்திய நாடாளுமன்றமோ அல்லது வேறு எதுவும் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இது வந்து இப்படி தான் நிகழுமா? இல்லை, இன்னைக்கு இந்திய தேர்தல் கட்சிகள், வாக்கு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் நீதிமன்றத்தை முழுமையாக நம்பாதனால தான் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கு. ஃபீல்டு பேரணி நடத்துறாங்க, பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறாங்க, மாநாடு போடுறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சட்ட போராட்டத்தையும் விடல. ஏன்னா இந்தியாவின் தலைமை நீதிபதியே வந்து இந்திய அரசு நான் சில வழக்குகளை விசாரிக்க கூடாது என்று நினைக்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு பேத்தட்டிக்கா இருக்கு இந்த நீதி பரிபாலனத்துடைய நிலை. இன்னைக்கு நீதித்துறையுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபத்திற்கு. அது பெரிய விவாத பொருளாக்கிருக்குன்னா யாருமே விவாதிக்கல. இந்த தலைமை நீதியர் கவாய் அவர்கள் ஓப்பன் குட்ல சொல்றாரு, நான் விசாரிக்க கூடாதுன்னு இந்திய அரசு நினைக்குது. கிட்டத்தட்ட 5 நீதிபதிகள் வந்து பிரஸ் மீட் கொடுத்ததை விட அது சீரியஸான மேட்டர். ஆனா நம்ம பேசல. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இதை நீதிமன்றத்துல நம்மளால தடுக்க முடியுமா? இது மக்கள் மன்றம் தான் இதை தடுக்கும். இப்போ மக்கள் மன்றத்துல பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களையும் பூத் கமிட்டிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்துறாங்க. இதெல்லாம் எப்படி வந்து வெளியில பிரதிபலிக்கும்? இது என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்றவாறு வந்து சில விஷயங்கள் நடத்துறாங்க. இப்போ வந்து திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஓட்சோரின்ட்டு வந்து இவர் நம்ம ராகுல் காந்தி வந்து ஒரு நடைபயணம் போனதாக இருக்கட்டும், ஓட்சோரின்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணா ஊர்களில் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து மக்கள் மன்றம் வந்து தடுத்துட முடியுமா? ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இப்போ வந்து 3 விவசாயிகள் சட்டம் வந்து மக்கள் மன்றத்தில் தான் வந்து தோற்கடிக்கப்பட்டது. அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக நிகழல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 சொச்சம் விவசாயிகளோட உயிர் போச்சு. பெரிய பெரிய போராட்டங்கள் நிகழ்ந்தது, அடிதடிகள் நிகழ்ந்தது, போலீஸாரின் அடக்குமுறை நிகழ்ந்தது. எல்லாமே நம்ம வந்து தொலைக்காட்சியில் இல்லை கடந்த காலங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ இதை வந்து போராட்டத்தின் வழியாக தான் தீர்க்கப்படும்னா வந்து அப்போ கோர்ட், சட்டம், நீதித்துறை இதோட பயன் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி எழுதல. அதுதான் சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி அது ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வரணும். அது நீதிமன்றத்துல பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு, சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு, பல பிரச்சனைகள் தீர்க்கப்படலை. மக்கள் மன்றங்கள் தான் பெரும்பாலும். அதுக்குன்னு நம்ம சட்ட போராட்டத்தை கைவிடக்கூடாது. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மக்கள் போராட்டத்துல தீர்க்க முடியுமா கேட்டீங்கன்னா, பாசிசத்திற்கு ஆனாவண்ணா எழுதினவங்களே மக்கள் மன்றத்துல என்ன ஆனாங்கன்றது வந்து அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்தப்பட்டது. ஆனாவண்ணா எழுதினவங்க, அவங்க கொடுத்த அரிச்சுவடியை பயன்படுத்துற இன்றைய ஆட்சியாளர்கள் அவங்களும் மக்கள் சக்தி முன்னாடி வீழத்தான் செய்வாங்க. சோ ஆனா இன்னைக்கு நீங்க நீங்க என்ன கேட்க வரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்ப கான்ஸ்டிடியூஷன் இஸ் இன் குவெஸ்டினா அந்த மாதிரி கேட்க வரீங்களோ புரியுது. ஆமா, கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளா பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது என்னன்னா, how good a constitution might be, அதை யார் நடைமுறைப்படுத்துறாங்களோன்றதுலதான் அதோட இது முக்கியத்துவம் இருக்கு. அப்ப இதுவரை இந்திய அரசு, இந்திய மக்கள் கண்ட ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் வந்து அரசமைப்புக்கு சாதகமா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து விரோதமா செயல்பட்ட காலங்கள் உண்டு. கடந்த 11 ஆண்டுகளா அது ரொம்ப விரோதமா அரசமைப்பை ஒரு சோசியல் டாக்குமெண்டா, அது வி த பீப்புள், அது ஒரு மக்கள் ஆவணமா, இந்திய மக்களின் ஆவணமா இந்திய அரசு பார்க்கலாம். அதனுடைய விளைவுதான் அவங்க நீதித்துறையை கையாளும் விதமா இருக்கட்டும், ஒரு துணை ஜனாதிபதியே வந்து நீதிமன்றம் பெருசு இல்ல, பாராளுமன்றம் தான் பெருசு, அரசமைப்பு கீழ்மைப்படுத்தி பேசுறதா இருக்கட்டும், அப்படி பேசின துணை ஜனாதிபதியே வீட்டுக்காவல்ல வைக்கப்படுறதா இருக்கட்டும், இந்திய அரசுல எதுவுமே வந்து வெளிப்படையா நடக்கல. அன்னைக்கு நேரு அமைச்சரவையில இருந்து பாபா சாஹிப் வெளியேறும் பொழுது ஒரு இரும்பு திரை இருக்குன்னாரு அமைச்சரவைக்குள்ள. இன்னைக்கு எல்லா அரசுகள்லயும் அதுதான் இருக்கு, ஒரு இரும்பு திரை இருக்கு, எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது. அன்னைக்கு விட இன்னைக்கு இன்னும் பல 100 மடங்கு மோசமாயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வுல இருந்து நாம போராட்டத்தின் மூலம்தான் நம்ம உரிமைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். சிலருடைய தொலைநோக்கு பார்வையில நம்மளுக்கு பல உரிமைகள் வந்து சட்டமாச்சு. அது பல இயக்கங்களுடைய போராட்டங்களால அது நடைமுறைக்கு வந்தது. அது நம்மளுடைய விழிப்புணர்வால மட்டும்தான் நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்ல, நீங்க சொல்லும் போது எனக்கு பாபா சாஹிப்போட ஒரு கோட் வந்து ஞாபகம் வருது. கெஞ்சி கேட்பதின் மூலமாக வந்து உரிமையை பெற முடியாது, மிக உறுதியான போராட்டத்தின் வழியாகத்தான் வந்து நம்மளுடைய உரிமைகளை பெற முடியும் அப்படின்னு எஸ்ஐஆரும் இது புறவாசல் வழியாக நமது
ஒரு அடிப்படை அரசியல் உரிமை, ஒரு அரசமைப்பு உரிமை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதையே பறிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்து வேலை செய்யுதுன்னா, அப்ப நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இது ஓட்டு தானே, இதுக்கு போயிட்டு நம்ம 10 முறை நிக்கணும் கொள்ளணும் அப்படி பார்க்கக்கூடாது. கடைசியா இருக்கக்கூடியது மக்கள் கிட்ட, நம்ம கிட்ட புல்லட் இல்ல, பேலட் தான். அப்ப அந்த பேலட் நம்ம கிட்ட இருந்து பறிபோகுது போது, குறைந்தபட்சம் அத ஒரு அக்கறையோட மக்கள் முகம் கொடுத்து, அரசியல் கட்சிகள் என்ன பேசுறாங்க, இந்த அரசியல் கட்சிகள் அவங்க சுயலாபத்துக்காக பேசல, தேர்தல் ஓட்டுன்றது அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆமா ஆமா, அது நம்மளுக்கானது. நம்ம கிட்ட அவங்க கொஞ்சமாச்சும் பயப்படுறாங்கன்னா அது காரணம் இந்த வாக்கு தான். ஸோ நம்மளை எஜமானர்களாக ஒரு ஒரு வி த பீப்புள்ன்றதுக்கான அடிப்படை இந்தியாவில் நாம ஓட்டு போடுறதுதான். அதனால நம்மளுக்கான உரிமையை நம்ம கொஞ்சமாச்சும் தக்க வைத்துக்கணும்னா நாமளும் இதுக்கு முகம் கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் இந்திய அரசு வந்து மறைமுகமா மைனாரிட்டி, தலித், ட்ரைபல் ஓட்டை வந்து பிரிப்பதற்கான ஒரு புறவாசல், ஒரு மறைமுக நடவடிக்கை தான் இதை நம்ம. இது ஓபிசின்னு கூட சேர்த்து எடுத்துக்கலாமா? ஓபிசியில ஆமா, ஒடுக்குண்ட வர்க்கங்கள் அவங்களும் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை வந்து நம்ம இப்படி பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஓகே ஓகே மோகன், இது வரைக்கும் வந்து இந்த உரையாடல் வந்து நிறையாவே இருந்தது. குறிப்பா நாம் வந்து இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வந்து ஒரு பொது விவாதத்தையும் ஒரு ஒரு மக்கள் மேடையில் வந்து இதை வந்து இன்னும் சீரியஸாக விவாதிக்கணும், அரசு, நம்மளுடைய தமிழக அரசு விவாதிக்கணும், இப்படியான விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட சேரும் நான் நம்புகிறேன். நன்றி. ஜெய் பீம்.